வணக்கம் நண்பர்களே, நமது மகிழ் துளிர் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உடற்கல்வி ஆசிரியர் போட்டித் தேர்வுக்கு தயாராகி வரும் நமது சொந்தங்களுக்கு நமது மகிழ் துளிர் தளத்தில் தினமும் 10 வினாக்களானது பதிவிடப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினத்திற்கான 10 வினாக்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். முதல் வினா, in the cardiac conducting system, the impulse from the SA node is transmitted directly to the இதயத்தின் மின்கடத்தல் அமைப்பில், அதாவது கண்டக்டிங் சிஸ்டம்ல SA நோடில் இருந்து மின் தூண்டுதல் நேரடியாக எந்த அமைப்பிற்கு செல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ புர்கின்ஜி ஃபைபர்ஸ், ஆப்ஷன் பி ஏவி நோட், ஆப்ஷன் சி பண்டில் ஆஃப் ஹிஸ், ஆப்ஷன் டி ரைட் வென்ட்ரிக்கல். புர்கின்ஜி நார்களுக்கு செல்கிறதா, ஏவி நோடுக்கு போகுதா, பண்டில் ஆஃப் ஹிஸ் அப்படின்ற இடத்துக்கு அப்படி போகுதா, அங்கே போகுதா, வலது வென்ட்ரிக்கலுக்கு போகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நேற்று ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லியிருந்தேன். இதயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது எது அப்படின்னு கேட்டால் எஸ்ஏனா ஸ்டார்ட் செய்யக்கூடியது, இதயத்தை ஆரம்பிக்கக்கூடியது எஸ்ஏ நோடு. அதுக்கு எஸ்ஏனா ஸ்டார்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அங்கே எஸ்ஏ நோடு ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து எங்கே போகுது, அங்கே வந்து ஏவி நோடுக்கு அந்த மின்தூண்டலில் கொடுக்குது. அது மூலமாக அந்த கொடுக்கக்கூடியது மின்தூண்டல் மூலமாக ஏவி நோடில் இருந்து பண்டில் ஆஃப் ஹிஸ்ஸுக்கு போகுது. பண்டில் ஆஃப் ஹிஸ்ல இருந்து புர்கின்ஜி நார்கள் மூலமாக இதய துடிப்பானது ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத நேற்று ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி நம்ம விளக்கியிருந்தோம். நேற்று வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எஸ்ஏ நோட்ல இருந்து அப்போ எங்கே போகுதுன்னு அர்த்தம், ஏவி நோட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த மின் தூண்டலானது போகுது அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் பி ஏவி நோட் இதை கரெக்ட் ஆன்சரு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The first heart sound lub is produced due to the closure of இதயத்தின் லப். ஃபர்ஸ்ட் ஹார்ட் சவுண்ட் என்ன அர்த்தம், லப். அந்த ஒலியானது எந்த வால்வுகள் மூடப்படுவதால் உருவாகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அரோட்டிக் அண்ட் பல்மரி வால்வ்ஸ், ஆப்ஷன் பி ட்ரைகஸ்பிட் அண்ட் பல்மரி வால்வ்ஸ், ஆப்ஷன் சி மிட்ரல் அண்ட் ட்ரைகஸ்பிட் வால்வ்ஸ், ஆப்ஷன் டி மிட்ரல் அண்ட் அரோட்டிக் வால்வ்ஸ். அயோட்டிக் மற்றும் பல்மரி வால்வுலாம் மூடப்படுவதாலா, ட்ரைகஸ்பிட் மற்றும் பல்மரி வால்வுகள் மூடப்படுவதாலா, மைட்ரல் மற்றும் ட்ரைகஸ்பிட் வால்வுகள் மூடப்படுவதாலா, இல்ல மைட்ரல் மற்றும் அயோட்டிக் வால்வுகள் மூடப்படுவதால் அந்த லப் அப்படிங்கிற ஒரு சவுண்டு உருவாகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து சுருங்குவதால், இதயம் சுருங்குவதால் ஏற்படக்கூடிய ஒரு சவுண்டு. லப்ன்றது இதயம் சுருங்குவதால் வரக்கூடிய ஒரு சவுண்டு. இப்போ விரிகிறது, இதயம் விரிவடையும் போது ஒரு சவுண்டு வரும்ல, அது டப். இப்போ மிட்ரல் வால்வும் ட்ரைகஸ்பிட் வால்வும் அது சுருங்கும் போது தான் அந்த வால்வுகள் எல்லாமே, இந்த வால்வு எங்கே இருக்கு, இடது பக்கம் இருக்கு. ட்ரைகஸ்பிட் வால்வு அப்படிங்கிறது இதயத்தில் வலது வென்ட்ரிக்கிள் வலது ஏற்றியம் இடையே இருக்கக்கூடியதான் ட்ரைகஸ்பிட் வால்வு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய வால்வு இதயத்தை சுருங்கும் போது அந்த வால்வுகள், அதாவது மைட்ரல் மற்றும் ட்ரைவஸ் வால்வு மூடப்படுவதால் அந்த லப் என்ற சவுண்டானது வருகிறது. அடுத்து வந்து டப். டப்னா அந்த சவுண்டு எப்படி வரும், அரோட்டிக் வால்வு மற்றும் பல்மரி வால்வு. ஸோ நுரையீரலுக்கு போகக்கூடிய வால்வும் மகாதமனி வழியாக வரக்கூடிய வால்வும் மூடுவதால் வந்து அந்த இடத்துல வந்து டப் அப்படிங்கிற ஒரு சவுண்டு வரக்கூடியதான் நம்ம டப்னு சொல்கிறோம். இப்போ வந்து லப் அப்படிங்கிறதுக்கு மெட்ரல் வால்வ் மற்றும் ட்ரைகஸ்பிட் வால்வு மூடப்படுவதால் உருவாகக்கூடிய சவுண்டு தான் லப் அப்படிங்கிற ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கு அந்த சரியான, மெட்ரல் அண்ட் ட்ரைகஸ்பிட் வால்வு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த இப்போ கேட்டிருக்காங்க பாருங்க, டப். The second heart sound dub is produced by the closure of இதயத்தின் டப். த செகண்ட் ஹார்ட் சவுண்ட் ஒலி எந்த வால்வுகள் மூடப்படுவதால் உருவாகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ
mitral and tricuspid valves. Option B, aortic and pulmonary valves. Option C, tricuspid and aortic valves. Option D, mitral and pulmonary valves. mitral மற்றும் tricuspid வால்வுகள் மூடப்படுவதால் உருவாகிறதா, அயோர்டிக் மற்றும் பல்மரி வால்வுகளால் உருவாகிறதா, ட்ரைகஸ்பிட் மற்றும் அயோர்டிக் வால்வுகளால் உருவாகிறதா, மைட்ரல் மற்றும் பல்மரி வால்வுகளால் உருவாகிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, லப்னா என்ன, மிட்ரல் மற்றும் ட்ரைகஸ்பிட் வலது பக்கம் அந்த ட்ரைகஸ்பிட் எங்கே இருக்கு, வலது ஏட்ரியம் வலது வென்ட்ரிக்கிளுக்கு இடையே இருக்கக்கூடிய ட்ரைகஸ்பிட் வால்வ். மிட்ரல் வால்வும் இதுவும் மூடுறதுனால ஏற்படக்கூடியது லப். இப்போ டப் அப்படின்றது அரோட்டிக் வால்வும் பல்மரி வால்வும் மூடக்கூடியதுனால வரக்கூடிய சவுண்டு தான் டப். இதை லாஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். அரோட்டிக் மற்றும் பல்மரி வால்வ், அயோட்டிக் மற்றும் பல்மரி வால்வுகள் மூடப்படுவதன் காரணமாக தான் நமக்கு டப் அப்படிங்கிற ஒரு சவுண்டு வருது. ஓகே, இதுக்கானது லப் அப்படின்னா எவ்வளோ ஒரு இதய துடிப்பு எவ்வளோ செகண்ட்ல வந்து நம்மளுக்கு ஒரு செகண்டுக்கு எத்தனை இதய துடிப்போட சவுண்டு எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அப்படி கேட்டால் என்ன அர்த்தம், 1 வினாடி 2 வினாடி 0.5 0.8 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும். நேற்று டிஸ்கஷனில் நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு இதய துடிப்பு வந்து 0.8 செகண்டில் உருவாகும். ஒரு நிமிடத்திற்கு தோராயமாக 72 முறை இதய துடிப்பானது துடிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். 60லிருந்து 100 வரைக்கும் இருக்குன்றத ஆவரேஜான ஒரு கொஸ்டினை கூட நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து லப் அப்படிங்கிற சவுண்ட் எவ்வளோ வரும், ஒரு துடிப்பு லப் அப்படிங்கிறது 0.3 வினாடி, அது சிஸ்டோல்னு சொல்கிறோம், சுருங்கிறது தான் லப். டப் அப்படிங்கிறது டயஸ்டோல், விரிகிறது, அது எவ்வளோ செகண்டில் நடக்கும், 0.5. அப்போ டோட்டலி லப் டப் இதய துடிப்பானது 0.8 வினாடியில் நடக்கக்கூடியது. ஒரு துறை இதயம் வந்து சுருங்கி விரிகிறதுக்கு 0.8 வினாடிகளானது டைம் எடுக்கிறது. சுருங்கிறது டப்பு, விரிகிறது சுருங்கிறது லப்பு, விரிகிறது டப்பு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே கேட்டிருக்காங்க பாருங்க. The duration of one normal cardiac cycle is approximately, சாதாரண நிலையில் ஒரு முழுமையான கார்டியாக் சைக்கிளின் கால அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போதான் சொன்னேன், லப் 0.3 + 0.5 = 0.8. ஒரு சாதாரணமாக ஒரு அளவு ஹார்ட் சுருங்கி விரியறதுக்கு 0.8 வினாடிகளானது ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியும் நமக்கு. இதில் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 0.4 செகண்டு, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி 0.6 செகண்டு, ஆப்ஷன் சி 0.8 செகண்ட், ஆப்ஷன் டி 1.2 செகண்ட். ஆன்சர் தெரியும் நம்மளுக்கு, ஆப்ஷன் சி 0.8 செகண்ட் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த இது நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். தி நார்மல் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் இன் an adult is, சாதாரண வயது வந்த மனிதனின் ஓய்வு நிலையில் ரெஸ்டிங் இதய துடிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 40 முதல் 60 பீட்ஸ் இன் மினிட். ஆப்ஷன் பி 60 to 100 பீட்ஸ் பர் மினிட். ஆப்ஷன் சி 100 to 120 பீட்ஸ் பர் மினிட். ஆப்ஷன் டி 120 to 140 பீட்ஸ் பர் மினிட். 40லிருந்து 60 துடிப்புகள் ஒரு நிமிடத்திற்கு. அடுத்தது 60லிருந்து 100 துடிப்புகள் நிமிடத்திற்கு. அடுத்தது 100லிருந்து 120 துடிப்புகள் நிமிடம். அடுத்தது 120லிருந்து 140 துடிப்புகள் நிமிடத்திற்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாதாரண ஓய்வு நிலையில் இருக்கும்போது அவங்களோட துடிப்பு என்ன அளவுல இருக்குன்றத கேட்குறாங்க. நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், 70லிருந்து 100 வரைக்கும் ஒரு 60லிருந்து 100 வரைக்கும் இருக்கும் அப்படின்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் இப்போதான் அந்த 2 கண்டினியூஸாக நம்ம முன்னாடியே சொல்லிட்டு வரோம், பின்னாடி கொஸ்டின் இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். இதில் வந்து ஆப்ஷன் பி 60லிருந்து 100 துடிப்புகள் பர் நிமிடத்திற்கு அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். 60 to 100 பீட்ஸ் பர் மினிட் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். அடுத்த கொஸ்டின். The primary function of AV node is to, AV நோடின் முக்கிய பணி என்ன அப்படின்னு சொல்லி
கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ கான்ட்ராக்ட் தி ஹார்ட் மசில்ஸ், ஆப்ஷன் பி டிலே தி எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், ஆப்ஷன் சி பம்ப் blood to the lungs, ஆப்ஷன் டி ஓப்பன் தி ஹார்ட் வால்வ்ஸ். அதாவது இதய தசைகளை சுருக்குதலா, மின் தூண்டுதலை சிறிது நேரம் தாமதப்படுத்துதலா, இரத்தத்தை நுரையீரலுக்கு அனுப்புதலா, இதய வாழ்வுகளை திறத்தலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்ஐ நோடோட பணி என்ன? இதயத்தை ஸ்டார்ட் பண்றது. இதயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு மின் தூண்டுதல் வேணும். அந்த மின் தூண்டுதல்ல வந்து எஸ்ஐ நோடு கொடுக்குது, அது வந்து ஏவி நோடு வாங்குது, அது பண்டில் ஆஃப் ஹிஸ் கொடுக்குது, அது வந்து புர்கஞ்சி ஃபைபர்ஸ் கொடுக்குதுன்றத ஒரு சீக்வன்ஸை நம்ம படித்தோம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே இந்த இதை வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இதயத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடியது ஸ்டார்ட் அப்படின்னா எஸ்ஏ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். அப்புறம் ஸ்டார்ட் செய்யக்கூடியது எஸ்ஏ நோடு. அங்கே இருக்கக்கூடிய வந்து அங்கே ஒரு மின்தூண்டல் உருவாகும். அந்த மின்தூண்டலை ஏவி நோடுக்கு வந்து கொடுக்கும். அந்த ஏவி நோட்ல இருந்து பண்டில் ஆஃப் ஹிஸ்ஸுக்கு போய் பண்டில் ஆஃப் ஹிஸ் வந்து புர்கிஞ்சி ஃபைபருக்கு வரும். இதனால தான் நம்மளுக்கு வந்து இதய துடிப்பானது சுருங்கி விரியக்கூடிய கண்ட்ரோல் எல்லாமே இதுதான் வச்சுக்குது. சரி, இதுக்கான ஏவி நோடுனா எஸ்னா ஷார்ட்டு, அங்கேருந்து ஏவி நோடு கொடுக்குது. ஏவி நோடு தான் மின்தொடரிலே சிறிது நேரம் அந்த அட்ஜஸ்டப்லாம் பண்ணி நம்மளுக்கு இதய துடிப்பு துடிக்க செய்யக்கூடிய ஒரு முக்கிய பணியானது செய்யுது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மின் தூண்டுதலை சிறிது நேரம் தாமதப்படுத்துதல். ஆப்ஷன் பி டிலே தி எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The contraction phase of the ventricles is called. ஒரு கார்டியாக் சைக்கிளில் வென்ட்ரிக்கல்கள் சுருங்கும் நிலை என்ன என்னன்னு அழைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ ஏட்ரியல் டயஸ்டோல், ஆப்ஷன் பி வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், ஆப்ஷன் சி ஏட்ரியல் சிஸ்டோல், ஆப்ஷன் டி வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். ஏட்ரியல் டயஸ்டோலா, ஆப்ஷன் அடுத்து வென்ட்ரிகுலர் சிஸ்டோலா, அடுத்து ஏட்ரியல் சிஸ்டோலா, அடுத்து வென்ட்ரிகுலர் டயஸ்டோலா. இப்போ நம்ம ஈஸியாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொன்னீங்க. சுருங்கிறது சிஸ்டோல் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் சிஸ்டோல், 2 ஆப்ஷன் டயஸ்டோல். இப்போ நம்மளுக்கு 2 ஆட்டோமேட்டிக்காக இல்லை, 2 தான் இருக்கும். சுருங்குவது ஏட்ரியல் சிஸ்டோல் அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இதயத்தில் சுருங்கும் போது தான் நமக்கு வந்து வென்ட்ரிக்கல் ஏட்ரியம்ன்றது மேலே, அது சுருங்கி வரும்போது இதயத்தில் சிஸ்டோல் சுருங்கும் போது தான் அந்த பிளட்டானது வெளியில் வரும். நம்ம வந்து ஒரு இதில் வந்து நமக்கு நுரையீரல் தமனி மூலியமாக அசுத்த ரத்தம் போகும். ஒரு வென்ட்ரிக்குலர்லேருந்து மகா தமனி வழியாக நம்மளுக்கு வெளியில் வந்து மற்ற பாகங்களுக்கு போகக்கூடியதான் நம்ம நல்ல ரத்தமானது போகும். அப்போ வந்து வென்ட்ரிக்கல் சுருங்குவது சிஸ்டோல் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து வென்ட்ரிக்கல் சுருங்கும் நிலை சிஸ்டோல் அப்படிங்கிறத வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், வென்ட்ரிக்கல்கள்ன்றது மேலே ஆன்சர் இருக்கு, அது சுருங்குறது சிஸ்டோல், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அப்படிங்கிறது எவ்வளோ ஈஸியான கொஸ்டினா நம்ம ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which structure carries the electrical impulse from the AV node towards the ventricles? இதயத்தின் மின்துடலை வென்ட்ரிக்கிளுக்கு கொண்டு செல்லும் முக்கிய அமைப்பு எது? அந்த சீக்வன்ஸ் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 2 கொஸ்டினுக்கு முன்னாடி நான் வந்து சொன்னேன். லாஸ்ட் வீடியோலையும் நான் அதை வந்து சொல்லியிருந்தேன். வென்ட்ரிக்கிள் இப்போ வந்து எஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணது இங்கே லைனாக கொடுத்துருக்காங்க பாருங்க. புர்கிஜி ஃபைபர் மட்டும் இல்லை, இதில் எஸ்ஐ நோட், ஆப்ஷன் ஏ எஸ்ஐ நோட், ஆப்ஷன் பி ஏவி நோட், ஆப்ஷன் சி பண்டில் ஆஃப் ஹிஸ், ஆப்ஷன் டி கொரோனரி சினஸ். இப்போ எஸ்ஐ நோடு இதயத்தை ஸ்டார்ட் பண்ணது, அங்கே ஒரு மின் தூண்டல் உருவாகுது, அது ஏவி நோடுக்கு வருது, ஏவி நோடு தான் அந்த மின் தூண்டலில் அட்ஜஸ்ட் பண்ணுது, அது வந்து பண்டில் ஆஃப் ஹிஸ் கொடுக்கப்படுது, பண்டில் ஆஃப் ஹிஸ் வந்து நம்ம புர்கிஞ்சி ஃபைபருக்கு கொடுக்குறதுன்றத நம்ம கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கோம். இதில் எப்படி கேட்டாலும் நம்ம கொஸ்டின் எழுதணும். இதை தாண்டி இதில் கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற அளவுக்கு இருக்கு. நம்ம இப்போ எடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ இங்கே வந்து இப்போ என்ன கேட்டிருக்காங்க? வென்ட்ரிக்கலுக்கு கொண்டு செல்லும் முக்கிய அமைப்பு எது கொண்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது, அப்போ கண்டிப்பாக அது இருக்காது, கொடுத்துருக்க ஆப்ஷனில். அடுத்து கொரோனரி சைனஸ் இருக்கு, அதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து ஏவினோட பண்டில் ஆஃப் ஹிஸ்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம்.
ஏவி நோடு தான் மின்தூண்டல் அட்ஜஸ்ட் பண்ணுது. அதுக்கடுத்து பண்டில் ஆஃப் ஹிஸ் சென்டர் தான் அந்த வென்ட்ரிக்கிளுக்கு கொண்டு சொல்லக்கூடிய வென்ட்ரிக்கிளுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு முக்கியமான பணியை வந்து பண்டில் ஆஃப் ஹிஸ் தான் நமக்கு செய்யுது. ஸோ இதுக்கான ஆன்சர் பண்டில் ஆஃப் ஹிஸ். ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். Which phase occupies the longest duration in a normal cardiac cycle? சாதாரண நிலையில் ஒரு கார்டியாக் சைக்கிள் அதிக நேரம் நீடிக்கும் நிலை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஏட்ரியல் சிஸ்டோல், ஆப்ஷன் பி வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், ஆப்ஷன் சி ஜாயிண்ட் டயஸ்டோல், ஆப்ஷன் டி ஐசோவால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். ஏட்ரியல் சிஸ்டோலா, வென்ட்ரிகுலர் சிஸ்டோலா, முழுமையான டயஸ்டோலா, ஜாயிண்ட் டயஸ்டோலான்னு கேட்குறாங்க. அடுத்து ஐசோவால்யூமெட்ரிக் சுருக்கமா, அது சுருங்குவதனால ஏற்படக்கூடியதா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே நமக்கு டயஸ்டோல் அப்படின்னாலே நம்ம இதயமானது விரிகிறத தான் நம்ம சொல்கிறோம். இப்போ முழுமையான டயஸ்டோல் அப்படின்னா முழுமையான அந்த வென்ட்ரிகுலர் இது வந்து விரிகிறத தான் நம்ம வந்து சொல்கிறோம். அதுக்கான ஆன்சர் வந்து முழுமையான டயஸ்டோல் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். In an ECG, the ORS complex represents. ECGயில் ORS காம்ப்ளெக்ஸ் எதனை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ ஏட்ரியல் டிப்ளரைசேஷன், ஆப்ஷன் பி வென்ட்ரிகுலர் டிப்ளரைசேஷன், ஆப்ஷன் சி ஏட்ரியல் ரிப்ளரைசேஷன் ஒன்லி, ஆப்ஷன் டி வென்ட்ரிகுலர் டிப்ளரைசேஷன். ஏட்ரியல் டிப்ளரைசேஷனா குறிக்குதா, வென்ட்ரிகுலர் டிப்ளரைசேஷனை குறிக்குதா, ஏட்ரியல் ரீப்ளரேஷனை மட்டும் குறிக்குதா, வென்ட்ரிகுலர் ரீப்ளரேஷனை குறிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சரை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கான ஃபுல் விளக்கம் என்ன அப்படிங்கிறத இதை நான் சொல்கிறேன். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வென்ட்ரிகுலர் டிப்ளரைசேஷன் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி வென்ட்ரிகுலர் டிப்ளரைசேஷன் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். இப்போது இசிஜினா என்ன? எலக்ட்ரிக்கல் கார்டியோகிராம். இசிஜி எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படிங்கிறதா எலக்ட்ரோகார்டியோகிராம் அப்படிங்கிறதா இசிஜி. இந்த இசிஜியோட வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா QRS காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இப்போ இதில் வந்து Qங்கிறது ஒரு வேவ், R அப்படிங்கிறது ஒரு வேவ், S அப்படிங்கிறது ஒரு வேவ். இதை தான் நம்ம வந்து QRS காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த QRS காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதயம் சுருங்கி இந்த எஸ்ஏ நோடு ஏவி நோடுக்கு வந்து எஸ்ஏ நோடில் ஒரு மின் தூண்டல் உருவாகுது. அது வந்து ஏவி நோடு ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நாங்கள் படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. அந்த மின் தூண்டலை கீழறை தான் நம்ம வென்ட்ரிகுலர்னு சொல்கிறோம். அங்கே கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த QRS காம்ப்ளெக்ஸோட ஒரு பணி. இதில் வந்து கியூனா என்ன? கியூ வேவ், அதாவது இதை வந்து இதயத்தோட தடுப்பு சுருள மின் செயல்பாட்டோட ஆரம்பத்தோட குறிக்கிறது. இந்த மின் தூண்டலோட செயல்பாட்டோட ஒரு ஆரம்பத்தை வந்து கியூ வேவ் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ ஆர் வேவ் அப்படின்னா என்ன? வரைபடத்தில் நீங்கள் அந்த இசிஜியை பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் மேலே முள் போய் வரும். ஒரு துடிப்புக்கும் அந்த முள் மேலே போய் வரும். இந்த உயரமாக போகிறது தான் நம்ம வந்து ஆர் வேவ் அப்படிங்கிறத சொல்கிறோம். அது வந்து நம்ம கீழறைகள் வென்ட்ரிக்கிள் முழுவதும் அந்த மின்சாரம் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பாயும். அதுதான் வந்து நம்ம ஆர் வேவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, எஸ் வேவ் அப்படிங்கிறது என்ன? எஸ் வேவ் வந்து முடிவடைகிறது, எண்டிங்கை வந்து நம்ம எஸ் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். முடிஞ்ச ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது கியூ, மேலே போகிறது ஆர், கீழே வர்றது எஸ், தான் QRS அப்படிங்கிறத ஒரு காம்ப்ளெக்ஸ். சரி, இந்த இதய துடிப்பு தான் 0.8 அப்படிங்கிறத சொல்கிறோம். இதை வந்து இதுக்கு குறைபாடாவோ அதிகமாகவோ இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்லாம் வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஸோ இத்துடன் இன்றைய 10 வினாவானது முடிவடைந்தது. சரியாக பதிலளித்த அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், பெல் ஐக்கானை அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது நாங்கள் பதிவிடும் தகவலானது மீண்டும் உங்களை வந்து சேரும். இன்றிழைப்பார்வோம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிரவிலே சென்றிழைப்பார்க முற்றிடத்தே தம்பி தேன் வந்து பாயுது உன் நெஞ்சிடத்தே அப்படின்னு சொல்லி நம்ம சாலை இளந்தரையன் சொல்லியிருப்பாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்று ஒரு நாள் நம்ம வந்து ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம், நாளைக்கு நம்ம படிச்சுக்கலாம், நாளைக்கு நம்ம அதை பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு நாள் எடுக்கக்கூடிய முடிவுல நமக்கு முன்னாடி 1000 பேர் நம்மளை தாண்டி அடுத்து யாரோ ஒருத்தர் நம்மளை தாண்டி ஒருத்தர் போய்கிட்டு இருக்கிறாங்க. இதனால ஏற்படக்கூடிய மன வேதனை, வலி,
ஸோ துக்கம் எல்லாமே பல காலங்களுக்கு நீடிக்கும். அதனால ஒரு நாள் அப்படிங்கிற தள்ளி போடுற வேலையை விட்டுட்டு சென்றிழைப்பார்க முற்றிடத்தை எதா இருந்தாலும் அந்த காரியத்தை செய்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வரக்கூடிய செய்தி எல்லாம் நம்ம கனவு அரசு வேலை அடைஞ்சதுக்கு அப்புறம் சென்றிழைப்பார்க முற்றிடத்தை தம்பி தேன் வந்து பாயுது ஒன்று காதினிலே அப்படின்னா அதெல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இதை பத்தி ஓய்வு தூக்கம் நல்லது எல்லா விஷயத்தையும் அப்புறம் பார்த்துக்குவோம். முதல்ல இதை நம்ம படிக்கிறது ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாம டெய்லி கன்சிஸ்டன்சி என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் நம்ம படிக்கக்கூடியதுல தெளிவா இருக்கணும். அன்றைக்கு நம்ம படிக்கிறத அந்த தேதியில நேரத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணிருங்க. இனிமேல் காலையிலயும் வந்து ஒரு 30 வினாடிகள்ல ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் அப்படியே போற போக்குல ஸ்ட்ரைட் கொஸ்டின்ஸை பாக்குற மாதிரி டெய்லியும் போடலான்னு இருக்கிறோம். நாங்க உங்களுக்கு உதவியா இருக்கிறோம். கண்டிப்பா இந்த வீடியோஸ்ல ஃபுல்லா பாருங்க. நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்குன்றத விட்டுருங்க. நீங்க முழுசா காசு கொடுத்து எப்படி படிப்பீங்களோ அதே மாதிரி இதெல்லாம் போட ஒரு கடைசி வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. எல்லா விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு 10 புதிய வினாக்களுடன் உங்களை வந்து மகிழ்தொழில் தளத்தில் சந்திக்கிறேன். மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்க, ஆதரவு அளியுங்கள். நாங்கள் உங்களுக்கு சிறப்பாக செயல்பட காத்துக் கொண்டிருக்கிறோம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். வாருங்கள், ஒன்றாக பயணிப்போம் அரசு வேலை எனும் கனவை அடையும் வரை. நன்றி, வணக்கம்.